ஹலோ ஆல், இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ நான் சொல்கிற இந்த ஒரு ஹேர் ஆயில் போதுங்க, உங்கள் முடியில் இருக்க எல்லா பிரச்சனைகளுக்குமே தீர்வாக இருக்குங்க. உங்களுக்கு பால்னஸ் பிரச்சனை இருக்கா, உங்களுக்கு முடி எலி வால் மாதிரி இருக்கா, இல்லை இளநரை இருக்கா, இல்லை வெள்ளை முடி அதிகமாக இருக்கா, இது எல்லாத்துக்குமே ஒரே தீர்வு இந்த ஹேர் ஆயில் தாங்க. நான் சொன்ன ஹேர் ஆயில் இதுதாங்க. போன வாரம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், இளநரை பிரச்சனைக்கு இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் அதை முன்னவே ரெடி பண்ணி பாப்பா அவங்களுக்கு தேய்க்கிற எண்ணெயை தான் உங்களுக்கு நான் காமிச்சிருந்தேன். அந்த ஒரு வீடியோவுக்கு நான் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஆனால் இவ்வளோ பேருக்கு இளநரை பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாமல் போச்சு. நான் வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் போஸ்ட் பண்ணியிருக்கணும். நான் தான் தப்பு பண்ணிட்டேங்க. அதுக்கு சாரி கேட்டுக்கிறேன். நீங்கள் கேட்ட இளநரை பிரச்சனைக்கான ஹேர் ஆயில் ரெடிங்க. அது எப்படி செய்யலான்னு இப்போ பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் வெந்தயம். வெந்தயத்தை நான் என்ன செய்கிறேன்னா நாள் நைட்டே தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறேன். இப்போ நான் சொல்கிற அளவு எல்லாமே 200 ml தேங்காய் எண்ணெயில் நம்ம ஹேர் ஆயில் ரெடி பண்ண போகிறோம். நமக்கு முடி எதுக்கு வளர மாட்டுது, எதுக்கு முடி அதிகமாக கொட்டுது, எதுக்கு பால்னஸ் பிரச்சனை வருது, இல்லை இளநரை பிரச்சனை அப்படிங்கிறது எதுக்கு வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறலாம். உடல் சூடு, மாதவிடாய் பிரச்சனை, இப்போ நிறைய பேருக்கு ஃபேஷன் மாதிரி ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது, அதனால கூட முடி கொட்டலாம். ஹெல்த் ப்ராப்ளமும் இதுக்கு ஒரு காரணங்க. ரத்தம் அதிகமானாலும் முடி கொட்டும். உணவு பழக்க வழக்கங்கள்லையும் உங்களுக்கு முடி கொட்டுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குங்க. நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, ஹேர் ஆயில் ரெடி பண்ணி தேய்ச்சிக்கிறலாம், இல்லை ஹேர் பேக் அப்ளை பண்ணி நம்ம முடியை பாதுகாத்துக்கிறலாம், இல்லை நம்மளோட உணவு பழக்க வழக்கங்களை மாற்றுறது மூலமாகவும் நம்மளோட ஹேரை நம்ம பாதுகாக்கலாம். நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி நம்மளோட முடியை ஒரு குழந்தைய பார்க்குற மாதிரி பாதுகாக்கணுங்க. அப்போனா தான் முடிக்கு நம்ம என்ன செஞ்சாலும் நமக்கு 1 மாதத்தில் கிடைக்க வேண்டிய ரிசல்ட் 10 நாள்லேயே கிடைக்குங்க. 3 மாதத்தில் தெரிய வேண்டிய ரிசல்ட் 1 மாதத்துலேயே நமக்கு தெரியுங்க. இனிமேல் உங்கள் முடியில் எந்த பிரச்சனை இருந்தாலும் கவலையே படாதீங்க. இந்த ஒரு ஹேர் ஆயில் போதுங்க, உங்களோட முடியில் இருக்க எல்லா பிரச்சனையும் சரி பண்ணும். உங்கள் ஸ்கேல்பில் இருக்க எல்லா பிரச்சனையுமே இது சரி பண்ணி கொடுக்குங்க. முடி வளர்ச்சிக்கு உதவக்கூடிய, அதாவது நம்ம ஸ்கேல்பில் இருக்க பிரச்சனைக்கும் முடியில் இருக்க பிரச்சனைக்கும் உதவக்கூடிய ஒரு சில இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும்தாங்க இன்றைக்கி நான் எடுத்துக்கிறேன். நிறைய போட்டாலும் ஒரு சிலருக்கு சேராமல் அதனால கூட முடி கொட்டுங்க. அதனால இன்றைக்கி முடி வளர்ச்சிக்கு என்னென்ன பொருட்கள் தேவையோ அதை மட்டும்தான் நான் எடுத்துக்கிறேன். செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ, வெந்தயம், கருவேப்பிலை, மருதாணி, வேம்பாலம்பட்டை, எலுமிச்சம்பழம், சுத்தமான மரச்செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய். எனக்கு மரச்செக்கு எண்ணெய் நாங்களே ரெடி பண்ணுறதுனால அதனால் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனால் எனக்கு ஈஸியாகவே மரச்செக்கு எண்ணெய் கிடைக்குங்க, பியூராகவே. அதனால் அந்த எண்ணெய் தான் நான் இன்றைக்கி எடுத்துக்கிறேன். இந்த செம்பருத்தி இலை நம்மளோட முடியை பயங்கர ஷைனிங்காகவும் கருன்னு மாற்றி கொடுக்குங்க. மருதாணி நம்மளோட முடி வளர்ச்சிக்கு உதவுங்க. இது நம்மளோட முடியை 1 மடங்குலேருந்து 2 மடங்காக வளர்த்து கொடுக்கறதுக்கு உதவுங்க. அடுத்து செம்பருத்தி பூ தாங்க. செம்பருத்தி பூ நம்மளோட முடிக்கு நல்ல ஒரு ஷைனிங்கும் அடர்த்தியும் கொடுக்குங்க. உடல் சூடை குறைக்கிறதுக்கும் செம்பருத்தி பூ ரொம்ப உதவுதுங்க. அடுத்து நான் எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியண்ட் லெமன் தாங்க. லெமன் நம்ம தலையில் இருக்க பொடுகு தொல்லைக்கு மிகப்பெரிய தீர்வாக இருக்குங்க. அடுத்து எடுத்துக்கிற இன்க்ரீடியண்ட் கருவேப்பிலை தாங்க. கருவேப்பிலையில் முடிக்கு தேவையான எல்லா சத்துமே கருவேப்பிலையில் தாங்க இருக்குது. நம்ம முடியை கருகருனாக்கிறதுக்கும், முடியை அடர்த்தியாக்குறதுக்கும், நீளமாக்குறதுக்கும் எல்லாத்துக்குமே இந்த கருவேப்பிலை உதவுதுங்க. நம்மளோட உடல் சூடை இந்த வெந்தயம் குறைக்குதுங்க. அதனால நான் இந்த அளவுக்கு தான் இன்க்ரீடியன்ட் எடுத்திருக்கேங்க. இது 200 ml தேங்காய் எண்ணெயில் நம்ம ஹேர் ஆயில் காய்ச்ச போகிறதுக்கான அளவு தாங்க. 10 செம்பருத்தி இலை, 3 செம்பருத்தி பூ, 2 கொத்து கருவேப்பிலை, அரை லெமன், 2 கைப்பிடி மருதாணி இலை. இப்போ நான் சொன்ன இன்க்ரீடியண்ட் எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறோங்க. இதுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறலங்க. தண்ணிக்கு பதிலாக என்ன சேர்க்குறேன்னா லெமன் ஜூஸ் தான் சேர்த்துக்கிறேன். நல்லா அந்த இலையில எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. செம்பருத்தி பூவில் இருக்க காம்பை நீக்கிட்டு வெறும் பூவை மட்டும்தான் இன்றைக்கி நான் சேர்த்துருக்கேன். காம்பை சேர்க்கக்கூடாதுங்க. கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காதீங்க. தண்ணிக்கு பதிலாக லெமன் ஜூஸ் சேருங்க. அது நம்மளோட பொடுகு தொல்லையை சரி பண்ணுறதுக்கு உதவுங்க. அடுத்து வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறலாங்க. இப்போ நான் சொன்ன இன்க்ரீடியன்ட் மட்டுமே போதுங்க. உங்கள் முடியில் இருக்க, உங்கள் தலையில் இருக்க எல்லா பிரச்சனையுமே இது சரி பண்ணி கொடுக்குங்க.
இந்த ஹேர் ஆயில தொடர்ந்து நீங்க ஒரு 3 மாசத்துக்கு யூஸ் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கு முடி 2 மடங்கு அடர்த்தியா வளர்றதோட, பொடுகு தொல்லை பிரச்சனை இருக்காது. முடி பயங்கர ஷைனிங்கா இருக்கும். உங்களுக்கு சிக்கே விழுகாதுங்க இந்த ஹேர் ஆயில் நீங்க யூஸ் பண்றப்ப. சிக்கு விழுகாட்டி என்ன ஆகும்? கண்டிப்பா முடி உதிர்வு குறையுங்க. இந்த அளவுக்கு பேஸ்ட் மாரி அரைச்சு எடுத்துட்டு வந்துக்கிட்டேங்க. இத நான் இப்ப என்ன செய்ய போறேன் அப்டின்னா, ஒரு சின்ன தட்டு எடுத்து அதுல வடை மாரி தட்டிக்கிறேங்க. வடை மாரி ரொம்ப திக்கா தட்டாம, ரொம்ப மெல்லிசா தட்டிக்கிறேங்க. அப்பனா தான் சீக்கிரம் காயும் அப்படிங்கிறக்காக ரொம்பவே மெல்லிசா தட்டிக்கிறேன். ரொம்ப திக்கா தட்டிட்டீங்கன்னா, உங்களுக்கு காயறதுக்கே லேட் ஆயிரும். அப்ப எண்ணெய் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஆசையே விட்டு போயிருங்க. இது தட்டி ஒரு 2, 3 நாள்லயே இது நல்லா காஞ்சிருங்க. இத வெயில்ல வைக்கக்கூடாதுங்க. நிழல்ல தான் வைக்கணும். உங்க வீட்டுக்குள்ள ஃபேன்ல வச்சு கூட நீங்க காய வைக்கலாம். வெயில்ல தயவு செஞ்சு வச்சிராதீங்க. அப்படின்னா இதுல இருக்க சத்து எல்லாமே போயிருங்க. அதனால வெயில்ல வைக்காம வீட்டுக்குள்ளேயே நிழல் காய்ச்சலா இத காய வைக்கணுங்க. பாருங்க, நான் எந்த அளவுக்கு தின்னா தட்டியிருக்கேன்னு. இது 200 ml தேங்காய் எண்ணெய்க்காக ரெடி பண்ணியிருக்கீங்க. அதனால இந்த அளவு இருந்தாலே போதுங்க. இதுல இருக்க சத்து எல்லாமே அந்த எண்ணெயில இறங்குனாலே போதுங்க. நமக்கு செம்ம ரிசல்ட் கிடைக்குங்க. எனக்கு எங்க அம்மா சின்ன வயசுலேருந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் ஹேர் ஆயில் ரெடி பண்ணி தேய்ச்சி விடுவாங்க. என்னோட 2 வயசு பாப்பாவுக்கு இளநரை பிரச்சனை இருந்துச்சுங்க. அவளுக்கு இந்த ஹேர் ஆயில் அம்மா சொன்னதுக்கப்புறம் ரெடி பண்ணி தேய்ச்சதுக்கப்புறம் செம்மையான ரிசல்ட் இருந்துச்சுங்க. இளநரை பிரச்சனையே இப்போ சுத்தமாக இல்லைங்க. அடுத்து நான் இதுக்காக எடுத்துக்கிற பொருள் அவுரி பொடி தாங்க. அவுரி பொடி நம்மளோட முடிய கரு கரு கருன்னு மாற்றி கொடுக்குங்க. இளநரை பிரச்சனை இருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல தீர்வாக இருக்குங்க. இந்த ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் அவுரி பொடி எடுத்து ஒரு பவுலில் போட்டு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுக்கிறேங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு இது ஊறட்டுங்க தனியாக. உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இந்த அவுரி பொடியையுமே நம்ம அதிலேயே சேர்த்து மிக்ஸ் பண்ணி காய வச்சு அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு எடுத்துருக்கலாம் அப்படிங்கிற டவுட் வரும். எதுக்காக இன்றைக்கி நான் தனியாக எடுத்து இதை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பின்னாடி சொல்கிறேன். அந்த பொடி க்ரீன் கலரில் இருந்துச்சா, இப்போ மிக்ஸ் பண்ண பாருங்கள், நல்லா பிளாக் கலரில் வந்துருச்சு. இப்படி தாங்க நம்மளோட முடியும் கரு கரு கருன்னு இந்த ஒரு பொடி நல்லாவே நமக்கு மாற்றி கொடுக்குங்க. இப்போது ஹேர் ஆயில் ரெடி பண்ணிடலாங்க. நான் சொல்கிற மெத்தடை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட்டு வெறும் 1 மாதத்துலேயே உங்களுக்கு தெரியுங்க. நீங்கள் தொடர்ந்து இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறப்ப நிறைய மாற்றங்களை நீங்களே பார்ப்பீங்க. அதுக்கு இன்றைக்கி 200 ml தேங்காய் எண்ணெயை ஒரு அகலமான பாத்திரத்தில் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட இரும்பு வடைச்சட்டி இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இரும்பு வடைச்சட்டி எல்லார் வீட்லேயுமே இருக்குமா இல்லையான்னு தெரியாது. அதனால தான் இன்றைக்கி சில்வர் வடைச்சட்டியை நான் எடுத்திருக்கேன். நாங்கள் மரச்செக்கு வச்சு எண்ணெய் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோங்க எங்கள் ஏரியாக்குள்ளே. அந்த தேங்காய் எண்ணெய் தான் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். இது ரொம்பவே பியூராக இருக்குங்க. பியூரான கோகோனட் ஆயில் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே செம்ம ரிசல்ட் கிடைக்குங்க. இப்போ பாருங்கள், ஒரு 3 நாளுக்கு அப்புறம் இந்த அளவுக்கு எனக்கு கிடச்சிருக்குங்க. நல்லாவே காஞ்சிருச்சு. உடைச்சா நல்லா உடையுங்க. இது கொஞ்சம் கூட ஈரப்பதமே இருக்கக்கூடாது. அப்படின்னா தான் ஒரு 6 மாதத்துக்காவது இது கெடாமல் இருக்கும் இந்த ஹேர் ஆயில். அப்படி இல்லாட்டி நீங்கள் ஈரப்பதத்தோடு போட்டிங்க அப்படின்னா ஒரு மாதிரி சிக்கு வாடை வந்துடும். அதனால தான் நல்லா காய வச்சு எடுத்திருக்கேங்க. இப்போது இந்த தேங்காய் எண்ணெயை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு அந்த எண்ணெய் இந்த மாதிரி பபிள்ஸ் வரணுங்க. அந்த அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணிக்கிறணுங்க. அடுப்பை ஃபுல்லாக வச்சிடாதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வைங்க. இந்த மாதிரி பபிள்ஸ் வரும். அந்த சமயத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பொருளை இதில் போட்டுடலாங்க. நீங்கள் அடுப்பை ஃபுல்லாக வச்சுருந்தீங்க அப்படின்னா நம்ம போட்ட எல்லா பொருளுமே கருகி போய் அந்த எண்ணெயோட ஸ்மெல்லே ஒரு மாதிரி நல்லா இல்லாமல் போயிருங்க. இப்போ இது கொதிச்சுக்கிட்டு இதை போட்ட உடனேயுமே பயங்கரமான ஸ்மெல்லுங்க. சூப்பராக இருந்துச்சு அந்த ஸ்மெல்லேவும். 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. நல்லா சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. அடுத்து நான் சேர்க்க போகிற இன்க்ரீடியண்ட் ஒரு மேஜிக்கான இன்க்ரீடியண்ட் தாங்க. அது ஹேர் க்ரோத்துக்கு, அதாவது பால்னஸ் பிரச்சனை இருக்கவங்களுக்கு இந்த ஒரு இன்க்ரீடியண்ட் பயங்கரமான ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. யாருங்க சொன்னது வழுக்கத்தலையில் முடி முளைக்காது அப்படின்னு? இந்த ஒரு இன்க்ரீடியண்ட் கண்டிப்பாக உங்களோட ஹேர் க்ரோத்துக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணுங்க. அது என்ன இன்க்ரீடியண்ட்னா வேம்பாலம்பட்டை தாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வேம்பாலம்பட்டையை நான் சேர்த்துக்கிறேன். வேம்பாலம்பட்டையை தண்ணியில் போட்டால் கலர் வராதுங்க. அதே எண்ணெயில் போட்டிங்கன்னா நல்ல ஒரு ரெட் கலர் வருங்க. வேம்பாலம்பட்டையை நம்ம என்ன உடைச்சாலும் உடையவே உடையாதுங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு முடியே இல்லாத இடத்துல கூட அடர்த்தியாக முடியை வளர வைக்குங்க.
இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்ச நேரத்தில பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லாவே கலர் சேஞ்ச் ஆயிருக்கும். ரெட் கலர்ல மாறி இருக்குங்க. இது அனுபவ உண்மைதாங்க. எங்க அம்மாவுக்கு ஒரு சின்ன பிரச்சனைனால அவங்களுக்கு தலையில நடுவுல இருக்க இடத்துல மட்டும் நல்லாவே கேப் விழுந்துருச்சுங்க. அப்ப இந்த ஒரு மேஜிக் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணி தான் எங்க அம்மாவுக்கு எல்லா முடியும் எந்த நீளத்தில இருக்கோ, அதே அளவு நீளத்துக்கு முடி வளர்ந்துருச்சுங்க. வெறும் 3 மாசத்துலங்க. இப்போ நல்லா சூடு ஆறுறதுக்காக அந்த ஹேர் ஆயில தனியா நம்ம எடுத்து வச்சுக்கிருவோங்க. உங்களுக்கு ஒரு டவுட் இருந்திருக்கும். எதுக்கு அவரி பொடிய தனியா நம்ம கலக்கி வச்சிருக்கோம்? அந்த மிக்ஸ் கூடயே நம்ம சேர்த்து இதையும் ரெடி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குங்க. அவரி பொடி சேர்க்கறக்கு முன்னாடி இருக்க ஹேர் ஆயில நான் எங்களுக்காக எடுத்துக்கிருவேங்க. ஏன் நான் எங்களுக்கு தனியா எடுத்துக்கிருவேன்னு சொல்றேன்னா, எங்களுக்கு இந்த நரைமுடி பிரச்சனை இல்லங்க. எங்க பாப்பா அவங்களுக்கு இருந்த நரைமுடி பிரச்சனை சரியாயிட்டனால, நான் இந்த அவுரி பொடி சேர்க்கறக்கு முன்னாடி இருக்க ஹேர் ஆயில எங்களுக்காக எடுத்துக்கிருவேன். நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம், இந்த அவுரி பொடியையும் அதில சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேங்க. இப்ப உங்களுக்கு இளநரை பிரச்சனை இருக்கு அப்படின்னா, இந்த அவுரி பொடிய நீங்க இது கூட கலந்துக்கிறலாம். அப்படி இல்லாட்டி அவுரி பொடிய மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு, நான் சொன்ன மெத்தட்ல நீங்க ஹேர் ஆயில் ரெடி பண்ணி யூஸ் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கு இருக்க பால்னஸ் பிரச்சனை, பொடுகு தொல்லை, முடி கொட்டுது, எனக்கு முடி நீளமா இருக்கு. ஆனா அடர்த்தியா வளர மாட்டுது அப்படின்னு சொல்றவங்க, இந்த அவுரி பொடிய மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு, நான் சொன்ன மெத்தட மட்டும் யூஸ் பண்ணி நீங்க ஹேர் ஆயில் ரெடி பண்ணிக்கோங்க. அது உங்க முடியில இருக்க எல்லா பிரச்சனையுமே சரி பண்ணி, உங்களுக்கு அடர்த்தியாவும் முடிய கருகருன்னு மாத்தி கொடுக்குங்க. இப்போ இந்த ஹேர் ஆயில ஒரு 3 டேஸ்க்கு நான் அப்படியே விட்டுறேங்க. அப்பனா தான் அதில இருக்க சத்துக்கள் எல்லாமே அப்படியே இறங்கும். 3 டேஸ்க்கு அப்புறம் இந்த ஹேர் ஆயில் இப்படிதாங்க இருக்கு. நல்லா ஊறி இருக்குங்க. இத நான் இப்ப என்ன செய்றேன்னா, ஒரு வடிகட்டி ஸ்டோர் பண்ணிக்கிறேங்க. நான் இன்னைக்கு கண்ணாடி பாட்டில்ல ஸ்டோர் பண்றேன். உங்களுக்கு பிளாஸ்டிக் பாட்டிலா இருந்தாலும் ஓகேங்க. நம்ம அவுரி பொடி சேர்க்காம இருந்தோம் அப்படின்னா, இந்த ஹேர் ஆயில் நல்ல ரெட் கலர்ல இருக்குங்க. நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ்ல காமிச்ச ஹேர் ஆயில் வந்து நல்ல ரெட் கலர்ல இருந்திருக்கும். நான் அதில அவுரி பொடி சேர்க்கலங்க. அவுரி பொடி சேர்த்துருக்கனால நல்ல பிளாக், ரெட் எல்லாம் கலந்த கலர்ல இருக்குங்க இந்த ஹேர் ஆயில். ஸ்மெல்லு வந்து அவ்வளோ ஒரு சூப்பரா இருந்துச்சுங்க. நேச்சுரல் இன்கிரீடியன்ட்ஸ் சேர்த்துருக்கனால இந்த ஹேர் ஆயிலோட ஸ்மெல்லே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இந்த ஹேர் ஆயில் வந்து என்னோட ஹஸ்பண்டுக்காக நான் ரெடி பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு நரைமுடி இருக்கு. அதனால ஹேர் டை எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால இந்த ஹேர் ஆயில் அவங்களுக்காக ரெடி பண்ணி கொடுத்துருக்கேங்க நானு. இந்த ஹேர் ஆயில நீங்க ஒரு 6 மாசத்துக்கு தொடர்ந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்க முடியில இருக்க எல்லா பிரச்சனைகளுமே சரியாகுங்க. அதாவது பால்னஸ் பிரச்சனை, இளநரை பிரச்சனை, இல்ல நரைமுடி இருக்கு அப்படின்னாலும் இது சரியாகுங்க. அடுத்து நான் சேர்த்துக்கிறது வெட்டி வேர் தாங்க. வெட்டி வேர் வந்து நல்ல ஒரு குளிர்ச்சி கொடுக்குங்க. ஒரு 10 நாளுக்கு நான் யூஸ் பண்ணேன். எனக்கு ரிசல்ட்டே தெரியல அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா 10 நாள்ல ரிசல்ட் தெரியாதுங்க. என்னோட சின்ன பாப்பா 2 வயசுல இருக்கும்போது அவளுக்கு இளநரை பிரச்சனை இருந்துச்சுங்க. இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணி தான் அவளோட முடிய நான் கருன்னு மாத்துனேங்க. இத ஒரு 6 மாசத்துக்கு யூஸ் பண்ணாலே உங்களுக்கு இளநரை பிரச்சனைலாம் சரியாகி உங்க முடி வந்து கருன்னு வளருங்க. உங்களுக்கு இளநரை பிரச்சனை சரியானதுக்கப்புறம், நீங்க அவுரி பொடிய ஸ்கிப் பண்ணிட்டு, நான் சொன்ன மெத்தட் மட்டும் யூஸ் பண்ணி ஹேர் ஆயில் ரெடி பண்ணி, ரெகுலராவே நீங்க தேய்ச்சுக்கிட்டே வரணுங்க. அப்பனா தான் உங்களுக்கு அடுத்து இளநரை பிரச்சனைங்கிறதே வராது. இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணிட்டு, நீங்க கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க. சிஸ்டர் இந்த ஹேர் ஆயில் பயங்கர யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. எனக்கு இருக்க எல்லா பிரச்சனையுமே இது சரி பண்ணி குடுத்துச்சு. என்னோட முடியில இருக்க எல்லா பிரச்சனையுமே. அப்படின்னு சொல்லி நீங்க எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.